பணிமனையிலிருந்து தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் புறப்பட்டிருக்கிறார். மின்சார பேருந்து பணிமனையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்ட நிலையில், தற்போது பணிமனையிலிருந்து முதலமைச்சர் புறப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. வழி நெடுவிலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய வகையில் இருபுறமும் பொதுமக்கள் அதிக அளவிலாக குவிந்திருக்கக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுமக்களை பார்த்து கையசைத்தவாறே தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில்தான் சென்னை வியாசார்பாடியில் அமைந்திருக்கக்கூடிய மின்சார பேருந்து பணிமனையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் பணிமனையிலிருந்து முதலமைச்சர் தற்போது புறப்பட்டிருக்கிறார். அங்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் முதலமைச்சரை காண வேண்டும் என்ற அடிப்படையில் சாலையின் இருபுறமும் குவிந்திருக்கிறார்கள். முதலமைச்சரை சந்தித்து கையசைத்தவாறே முதலமைச்சர் தற்போது காரில் பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில்தான் முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக தற்போது பெரம்பூர் தொகுதிக்கு முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் அங்கு செயல்படக்கூடிய அந்த சேவை மையம் உள்ளிட்டவற்றையும் முதலமைச்சர் பார்வையிட்டார். அதன் தொடர்ச்சியாக ஷர்மா நகரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நியாய விலைக் கடைக்கு சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் அங்கு அடிப்படை ரேஷன் பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். அது மட்டுமல்லாமல் 50 பயனாளிகளுக்கு புதிய ரேஷன் அட்டை விநியோகத்தையும் முதலமைச்சர் வழங்கி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து வியாசார்பாடி பேருந்து பணிமனையில் மின்சார சார்ஜிங் அந்த மின்சார பேருந்து இயக்கத்தை தொடர்பாக பல்வேறு பணிகளை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளிடம் பணிகளின் நிலை குறித்து கேட்டறிந்த நிலையில் தற்போது பெரம்பூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் புறப்பட்டிருக்கிறார். வழிநெடுவிலும் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக பெரம்பூர் தொகுதிக்கு சென்றிருந்த நிலையில் அங்கு ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இரண்டு புறமும் சாலைகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் அந்த கான்வாய் உள்ளே வராத வகையில் அந்த ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலும் கூட பொதுமக்களின் கோரிக்கைகளை பெறக்கூடிய வகையில் அந்த 10 கம்ப்யூட்டர்கள் அடங்கிய அந்த பணியாளர்களும் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். சிசிடிவி கேமராக்கள் மூலமும் தொடர்ச்சியாக கண்காணிப்புகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தனியாக பெரம்பூர் தொகுதிக்கான ஒரு செயலியையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அதில் பெரம்பூர் தொகுதி மக்கள் அந்த புகார்களை செயலி வாயிலாகவும் பொதுமக்கள் வழங்கலாம் எனவும் அது முதலமைச்சர் நேரடியாக கண்காணிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு சென்ற முதலமைச்சர் பேருந்து பணிமனையில் ஆய்வு மேற்கொண்டு தற்போது அங்கிருந்து புறப்பட்டு செல்வது குறிப்பிடத்தக்கது.